நேர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஸ்கின்னை ரொம்ப பிரைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கான குளியல் தூள் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உபயோகப்படுத்தலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, குளியல் பொடி. அதாவது நம்ம தினைக்கும் நம்ம ஸ்கின் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா, இது தினைக்கும் நீங்கள் பயன்படுத்துங்க. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது கடலைப்பருப்பு. அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே அளவு பாசிப்பருப்பு. இது தோலோடு இப்படி இருந்தாலும் நல்லது தான், தோல் இல்லாமல் உடச்சதாக இருந்தாலும் சரி. பாசிப்பருப்பு ரெண்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இது கஸ்தூரி மஞ்சள் தூள். இதை கஸ்தூரி மஞ்சளாகவும் வாங்கி அதையும் சேர்த்து இதோடு அரைக்கலாம். இது ரெண்டையும் நான் மிக்சியில் அரைக்கிறதுனால, நான் எப்போதுமே வீட்டில் மிக்சியில் அரைக்கிறதுனால இப்படி எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் அரைச்சிடணும். இது என்ன அப்படின்னா, சிகப்பு சந்தனத்தூள். எல்லாருமே சந்தனம் அளவு தான் நம்ம சிகப்பு சந்தனத்தூள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது மரத்தை அந்த சந்தனம் இருக்கு இல்லையா, செம்மரம், அந்த சந்தனத்தை அரைச்சி இது மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இருக்கேன். இது ரொம்பவே நல்லது. இது எதுக்கு நல்லது அப்படின்னா, இந்த ஆக்னி எல்லாம் வருது இல்லையா, அந்த இதுக்கெல்லாம் அந்த பரு வந்ததுக்கு இதுக்கெல்லாம் அந்த மார்க் போகவே போகாது. ஸோ இதுவும் கஸ்தூரி மஞ்சளும் சேர்ந்ததுனாவே அந்த மார்க்கெல்லாம் போக வைக்கும். இந்த கடலை மாவும் பாசிப்பருப்பு மாவும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். மாவை நல்லா அரைச்சி வச்சுருவோம். எப்போதுமே இந்த மாதிரி நம்மளே மிக்சியில் அரைச்சிடலாம். இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் அரைச்சது வெறுமனையாக தனித்தனியாக வச்சுட்டு அப்பப்போ தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கிறதுனா நல்லது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி அரைச்சிக்குவேன். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன், நம்ம எவ்வளோ குளிக்கிறதுக்கோ இல்லை ஃபேஸ்க்கு மட்டும் போடுறீங்கன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்க்கு மட்டும் போடணுன்னா ஒரு ஸ்பூன் போதும். இதை போட்டுக்கோங்க. இந்த கஸ்தூரி மஞ்சள், அது எப்போதும் ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கு. கஸ்தூரி மஞ்சள் ரொம்பவே நல்லது. அது ஒரு லைட் அப்படியே நம்ம ஃபேஸ்க்கு ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அதனால அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது சிகப்பு சந்தனத்தூள், ரெட் சாண்டில், அதோட பொடி பாருங்க, அதையும் போட்டுக்கோங்க. இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறவங்க தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரோஸ் வாட்டர் இருக்குது, ரோஸ் வாட்டர் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது, அதெல்லாம் ரோஸ் வாட்டர் ஹெல்த்தியான ஸ்கின் வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால், அது எப்போதுமே ரொம்பவே கிளென்சிங் கொடுக்கும் இல்லையா. ஸோ பால் இது பண்ணுறவங்க முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திப்பி ஆகிடும். ஸோ அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நான் ரோஸ் வாட்டர் கலந்துக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கலாம். இதில் நீங்கள் பாலும் கலந்துக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் கலந்துக்கலாம், இல்லை வெறும் தண்ணி கூட கலந்துக்கலாம். இதில் கடலை மாவு இருக்குது, பாசிப்பருப்பு மாவு இருக்குது, கஸ்தூரி மஞ்சள் இருக்குது. இந்த மாதிரி கலர் மாறுது பாருங்கள். இதில் சிகப்பு சந்தனத்தூள் போட்டிருக்கோம். அது நல்லா பாருங்கள், சிகப்பு சந்தனத்தூள் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வருது பார்த்தீங்களா. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, எவ்வளோ தேவையான அளவு அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை தினைக்குமே என்ன பண்ணணும், தினமும் ஃபேஸ் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீ குளிக்கிறதுக்கு தேவையான நீங்கள் இதில் ரெட் சாண்டில் கூட வேணாம் எனக்கு அப்படின்னா, மற்றதெல்லாம் கண்டிப்பாக தினைக்கும் சேர்த்து குளியலுக்கு நீங்கள் போட்டு குளிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் அவ்வளோ ஹெல்த்தியாக மாறும். எந்த சோப்பு கண்டிப்பாக போடாதீங்க. அது நான் திருப்பி சொல்கிறேன், இயற்கையோடு நம்ம இருப்போம். சோப்பு போடாமல் இதை மட்டுமே போட்டுகிட்டே வாங்க. இது ஃபேஸுக்கு மட்டும் ரெட் சாண்டில்வுட் இல்லை நான் பரவாயில்லனாலும் உடம்புக்கு ஃபுல்லாக போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க தேவையை பொறுத்து. இது ஃபேஸுக்காக மட்டும் நான் செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் கொஞ்சமாக பாருங்கள், ப்ரௌனிஷாக வருது பாருங்கள். இந்த பாருங்கள், ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி குறக்குறன்னு இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா, இது நல்லா ஸ்க்ரப்பராகவும் இருக்கும். அது நல்லா நீங்கள் கிளென்சிங்காகவும் இருக்கும், நல்லா ஸ்க்ரப்பராகவும் இருக்கும். உங்களுக்கு இது ரொம்பவே நல்ல ஸ்கின்னுக்கு டோனிங் நல்லாவே கொடுக்கும். உங்களுக்கு நல்லா அந்த பாருங்க, நல்லா அது என்னென்ன பிளாக் மார்க் இருக்குது, இல்லை ஒயிட் மார்க்காக இருக்கும், ஒயிட் ஹெட்ஸு, பிளாக் ஹெட்ஸு, அப்புறம் ஸ்கின்னில் இருக்க மார்க்கு எல்லாமே இது ரெகுலராக போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணுங்கள். இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து குளிக்கிறப்ப 5 நிமிஷம் அதில் ஃபேஸில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே நல்லா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். தேய்க்கிறப்ப உங்களுக்கு வெளியில் வர்றது நல்லாவே தெரியும். இல்லை குளிக்கிறதுக்கு எப்போதும் எப்படி சோப்பு போடுறோமா, சோப்பு கண்டிப்பாக போடாமல் நீங்கள் எப்படி சோப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி அது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லா அப்படி ஸ்கின் க்ளோயிங், அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளில வந்துடும். இது ரொம்பவே நல்லது. இதை கண்டிப்பாக தினமும் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஈவினிங்
ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபேஸ் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதான் நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம இயற்கையோடு இருப்போம். இந்த வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இதில் என்னென்ன போடுவோம் நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். கடல மாவும் பாசிப்பருப்பு மாவும் சேர்ந்து அரைச்சது, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் போட்டிருக்கோம், அப்புறம் வந்து சிகப்பு சந்தனத்தூள் போட்டிருக்கோம். அது ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அந்த ஸ்ப்ரேலாம் அடிக்கிறீங்க இல்லையா, சென்ட்டெல்லாம் அடிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக தேவையே இல்லை. உங்கள் மேனி வந்து அப்படியே ஸ்மெல் வந்து எல்லாரையும் அப்படியே இழுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஹெல்த் இஸ் வெல்த்.